நல்ல சத்தமா ஆண்டவர் ஆராதிச்சிருக்கிறாங்க. இப்ப பிரச்சனை என்ன? யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், மற்ற ராஜாக்கள் யுத்தத்திற்கு வந்தாங்க. இவன் உபவாசத்தோடு கர்த்தரை துதிக்க வைத்தான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நமக்கு காரியம் ஆகணும்னா உபவாசத்தோடு நாம் என்ன செய்யறோம்? ஹலோ சொல்லுங்க. உபவாசத்தோடு என்ன செய்யறோம்? ஜெபம் பண்றோம். காரியமான பிறகு சாப்பிட்டு விட்டு நன்றி 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 இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஏங்க அந்த காரியம் நடப்பதற்கு சாப்பிடாம இருந்து ஜெபம் பண்றீங்களே, காரியம் நடந்ததற்கு ஏன் சாப்பிடாம இருந்து நன்றி சொல்லக்கூடாது? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆயிடுச்சுல்ல, வந்தாச்சுல்ல, வீடு கிடைச்சாச்சுல்ல, வண்டி வாங்கியாச்சுல்ல, பாஸ்டர் அடுத்த மாசம் வர சொல்லிடலாம். ஒருத்தரை நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னா அவர் சொல்லிட்டு, பாஸ்டர் நான் இப்போ ஆயத்தம் இல்லை, அடுத்த மாசம் வாங்க. நான் வந்து ஜெபம் பண்றதுக்கு நீங்க என்ன ஆயத்தம்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தரை துதிக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். நித்திய காலம் ஒண்ணு இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, நல்ல ஆழத்துல புரிஞ்சுங்க. 70, 80, 90, 100 வயசு வரைக்கும் வாழ்வதற்கு இவ்வளவு நேரத்தை செலவு பண்றீங்க, இவ்வளவு சம்பாதிக்கிறதுக்கு போறீங்க, ஆபீஸ்க்கு போறீங்க, அழகான வீடு கட்டுறீங்க, அழகான வண்டி வாங்குறீங்க, நிலம்புலம் வாங்குறீங்க, பேங்க்ல அமௌண்ட் போட்டு வைக்கிறீங்க, எல்லாம் பண்றோம். எதுக்கு? 80, 90, 100 வயசு வரைக்கும் வாழ்வதற்கு இவ்வளவு செய்தால் நித்திய காலமாக 1000, 2000, 10,000 கோடி கோடி வருடங்கள் ஆண்டவரோடு இருந்து துதிப்பதற்கு எவ்வளவு ஆயத்தத்தை நாம் செய்கிறோம்? இது ஒரு உண்மையான கேள்வியா தெரியலையா? எவ்வளவு ஆயத்தம், தாழ்மை. நான் ஒண்ணு இல்லை, நீங்க தான். அவருடைய நன்மைகளை நினைச்சு பார்க்கணும். அவர் செய்த உபகாரங்களை மறவாதே. செய்த நன்மைகளை நான் போட்டு சொல்லுவேன். டைரின்னா ஒரு பக்கம் பெரிய பெரிய நன்மைகள், இன்னொரு பக்கம் சிறிய நன்மைகள் எல்லாம் எழுதி வைப்பேன். ஒரு சின்ன ரோடு கிராஸ் பண்ற ஆண்டவர் உதவி செஞ்சால் நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருக்கு ஸ்தோத்திரம்னா ரொம்ப பிடிக்கும். அவர் படைத்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை எல்லாம் போய் ஆராய்ச்சி பண்றதுல மனுஷன் மாதிரி தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். சிங்காசனம் போட்டு அமர வைக்கிறது துதி. அல்லேலூயா. அப்ப கர்த்தரை பாட அவர்கள் பாடகர்கள் நிறுத்தினார்கள். அடுத்த வசனம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படி விழுந்தார்கள்? அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், மற்ற நாட்டு சேயீர் மலை தேசத்தார், இவங்க எல்லாம் வந்து யோசபாத்துக்கு விரோதமா. யோசபாத் யாருடைய ராஜா? வாழ்த்துகிறேன். சரியா? ஆமா, அப்படியே படிப்படியே முன்னேறணும் பாருங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அப்போ அவர்கள் துதி செய்ய தொடங்கின போது என்ன செய்ய போது? இன்னைக்கு நம்ம ஆட்கள் துதி செய்ய தொடங்கும் போது என்ன வருது? கொட்டாவியா கெட்டாவியான்னு தெரியல. சில பேர் தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு பைபிள் படிக்கிறாங்க. ஆனா பைபிள் படிச்சா தூக்கம் வருது, ஆனா கட்டாயிருது. ஜெபம் பண்ண என்ன வருது? தூக்கம் வருது. ஆனா தூக்கம் வருதுன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா தூக்கம் வருமா? ஆனால் இவர்கள் துதி செய்ய தொடங்கின போது நீங்கள் சரி, அவர்கள் பாடி துதி செய்ய, வாசிங்கம்மா. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எரிகோ கோட்டை இவர்கள் இடிக்கவில்லை. யார் இடித்தது? கர்த்தர் இடித்தார். ஏற்கனவே இந்த யோசபாத்துக்கு விரோதமா வந்தவர்களை கர்த்தர் ஒப்பு கொடுத்து விட்டார். அன்பானவர்களே, அப்படிதான் நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். ஏற்கனவே அவர்களை ஆண்டவர் என்ன செய்து விட்டார்? ஒப்பு கொடுத்து விட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உள்ளாக ஒப்பு கொடுத்து விட்டார். இப்ப துதி செய்ய தொடங்கின பொழுது ஸ்தோத்திரம், கர்த்தரை அவர்கள் எப்படி துதி செஞ்சாங்கன்னு தெரியல. அவர்கள் எபிரேய பாஷையில துதிச்சாங்களா, கிரேக்க பாஷையில துதிச்சாங்களான்னு தெரியல. எபிரேய பாஷை தான் அந்த காலத்துல, அதுல துதிச்சிருப்பாங்க. துதி செய்ய ஆரம்பிச்ச உடனே எதிரா வந்தாங்கல்ல 3 நாடு, அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், சேயீர் மலை தேசம். 3 பேரு. ஏயா, நான் முன்னால போலான்றது, அதுக்குள்ள நீ முன்னால போயிட்டியா? நீ பேர் வாங்குறக்கா? இந்த அம்மோன் புத்திரர் போய் இஸ்ரவேல் ஜனங்களை ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லி மோவாபியர், அப்புறம் சேயீர், இவர்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? நீ முன்னால், நான் தான் முன்னால் போ, நான் தான். எப்படி சண்டை வந்ததுன்னு தெரியல.
அவங்களுக்குள்ள குடிமிப்பிடி சண்டை வந்துருச்சு. இவர்கள் கர்த்தரை துதித்தார்கள். கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் விட்டுண்டு மடிய செய்தீர்.